அறிவியல் ஆத்திச்செடி பார்க்கலாம். ஆத்திச்செடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியமாக இருக்குது. அவையர் அவர்கள் இயற்றிய ஆத்திச்செடி நமக்கு தெரியும். பாரதியார் அவர்களும் புதிய ஆத்திச்செடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியிருக்காங்க. அறிவியல் சிந்தனைக்கோள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படும், ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சு. முத்து அவர்கள் இயற்றிய அறிவியல் ஆத்திச்செடியாக இருக்குது. சொல்லும் பொருளும் இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, ஆடுதம்னா மருந்து. நூல்வெளி பார்க்கலாம். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் தான் நெல்லை சு. முத்து அவர்கள். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞராக இருக்காங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் தான் நெல்லை சு. முத்து அவர்கள். அறிவியல் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் பலவற்றை படித்திருக்காங்க. 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காங்க. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆத்திச்செடியானது அறிவியல் ஆத்திச்செடி நூலின் ஒரு பகுதியாக அமைப்பெற்றிருக்கு. அறிவியல் ஆத்திச்செடி இந்த வரிகள்லாம் சரியா பார்த்துக்கோங்க. ஏன்னா புக் பேக்ல வரிகளை முறைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க.